பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. செல்வி, இதோ நான் வந்துட்டேன். என்ன வள்ளி, இம்புட்டு சீக்கிரமா வந்துட்ட? கேலி செய்யாத செல்வி. கேலி செய்யறனா? எத்தனை மணிக்கு வாரதா சொன்ன? எப்ப வந்திருக்க? அது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. தோட்டத்துல பூ பறிக்கிறதுக்கு ஒத்தாசை செய்யறேன்னு சொன்னேன். உன்னை நம்பி நான் காத்துக்கிட்டு இருந்தா அம்புட்டு தான் போல. எங்க அத்தையை பத்தி தான் உனக்கு தெரியுமே. கிளம்புறன்னும் போது தான் வேலை மாத்தி வேலையா கொடுத்துட்டு இருந்தாங்க. இத்தனை மணிக்கு வாரேன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நீ தான் உன்னைய தயார்படுத்திக்கணும். அத்தை கிட்ட இப்படி போகணும்னு சொல்ல வேண்டியது தானே? அதை பற்றிலாம் பிறகு பேசுவோம் செல்வி. கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் வானொலி நிகழ்ச்சியை கேட்க சரியான நேரத்துலலாம் வந்துட்டேன். அது என்னவோ நெசந்தான். இருப்பில்ல, வானொலியை கொண்டாரேன். நீ அந்த குறிப்பெடுக்கிற நோட்டையும் பேனாவையும் எடுத்து வை. ஆகட்டும் செல்வி. நான் நிகழ்ச்சியை கேட்க தயாராயிட்டேன். ஆமாம், இன்னைக்கு எதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம்? சிறுதானிய பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவங்க எடுத்து சொல்றாங்க. பொதுவாகவே சிறுதானியங்கள்ன்றது சூப்பர் ஃபுட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த சிறுதானியங்களில் மற்ற பயிர்கள் மாதிரி பூச்சியோ நோயோ வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வந்தும் இருக்குது. ஆனால் மற்ற பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த பயிர்களில் கொடுத்து நம்ம பூச்சியோ நோயோ கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் என்னன்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்பற்றாக்குறை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துறது எப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான பூச்சிகள் தான். சாறு உறிஞ்சிற பூச்சி, அதே மாதிரி இலை மற்றும் தண்டுகளை வந்துட்டு தொலைச்சி சாப்பிடக்கூடிய பூச்சி, அடுத்தது பாலை வந்து உறிஞ்சி சாப்பிடக்கூடிய பூச்சின்ற அந்த 3 விதமான பூச்சிகள் தான் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதில் சாறு உறிஞ்சிற பூச்சியை பார்த்திங்கன்னா அசுவினின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சியின் மூலமாக வந்து இழப்பு ஏற்படும். இது பயிருடைய தண்டு இலைக்கு அடியில் வந்து கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து பயிரில் இருக்கக்கூடிய சாறை உறிஞ்சி சாப்பிடும். ஸோ இதனால் இலைகள்லாம் மஞ்சளாகி அதனுடைய வளர்ச்சி குன்றி பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி இலை மற்றும் தண்டுகளை தாக்கக்கூடிய பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் இலை சுருட்டு புழுன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சியுடைய பாதிப்பு நிறையா இருக்கும். குறிப்பாக தலைச்சத்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வயல்கள்லேயும் அதே மாதிரி மரங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய பயிர்களில் ஆரம்ப கட்டத்தில் பாதிப்பு ஏற்படும். இது என்ன செய்யும் அப்படின்னா இலைகளை ஒன்றோடு ஒன்று வந்து இணைச்சி இலைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். இதனால் வந்து பயிருடைய வளர்ச்சி வந்துட்டு தடைப்படும். அதே மாதிரி தண்டு துளைப்பானை பொறுத்த வரைக்கும் பயிருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட கதிர் வரக்கூடிய சமயம் வரைக்குமே வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த தண்டு துளைப்பான் ஆரம்ப கட்டத்தில் வந்ததுன்னா குருத்து வந்து காஞ்சி போயிடும். அதாவது தண்டு பகுதியில் இது தொலைச்சி உள்ளே போகக்கூடிய சத்துக்களை வந்து தடை பண்ணிடும். அதே மாதிரி இது தாக்கக்கூடிய இடங்களில் அதனுடைய கழிவுகளை வந்து வெளியேற்றி இருக்கும். அதனால் சத்துக்கள் போகாததுனால குருத்து வந்து காஞ்சி போயிடும். கதிர் வரக்கூடிய சமயங்களில் இதனுடைய பாதிப்பு வந்ததுன்னா நிறைய வெண்கதிர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் ஆங்காங்கே வந்து வெண்கதிர்கள் இருக்கிறத பார்க்கலாம். இறுதி கட்டத்தில் பால் பிடிக்கக்கூடிய அந்த சமயங்களில் கதிர் நாவாய் பூச்சின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சியும் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா மணிகளில் இருக்கக்கூடிய பாலை எல்லாம் உறிஞ்சி சாப்பிட்றதுனால எல்லாமே பதறாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கதிருக்கு மேலே வந்து மெல்லிய பட்டு கூடு நூல் மாதிரி வந்து இழைச்சிட்ருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி நோய்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் வந்து உருவாகும். குறிப்பாக வந்து குலை நோய், இலைப்புள்ளி நோய், மணிகளில் வரக்கூடிய வந்துட்டு ஸ்மட்டுன்ட்டு சொல்லக்கூடிய கருகல் நோய், தூரழுகல் இல்லாட்டி வாடல் நோய்ன்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும். இப்போ குலை நோயுடைய அறிகுறி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விதையிலிருந்து
எல்லா ஸ்டேஜ்லேயுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, எல்லா பகுதிகளுமே வந்து அது தாக்கக்கூடியது. குறிப்பாக அதனுடைய இலையில் அறிகுறி எப்படி இருக்குன்னா, கண் வடிவத்தில் வந்துட்டு புள்ளிகள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இலைப்புள்ளி நோயை பொறுத்த வரைக்கும் இலையில் அங்கங்கே ஒழுங்கான வடிவத்தில் வட்ட வட்டமாக வந்து சின்ன சின்ன புள்ளிகள் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் உருவாகி இலை முழுக்க பரவி நமக்கு ஒளிச்சேர்க்கையை பாதிப்பை ஏற்படுத்தி பயிருடைய வளர்ச்சியை குறைக்கும். அதே மாதிரி தூரழுகல் நோய் இல்லாட்டி வாடல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோய் எப்படி இருக்குன்னா, தண்டும் மண்ணும் இணையிற இந்த பகுதிகளில் பேசல் ரீஜன்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து பாதிப்படைய வச்சு அந்த திசுக்களை வந்து அழுக வைக்கும். இதனால் வந்து பயிருடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சி போயிடும். தூர்கள் வந்து அதிகமாக வெடிக்கிறது வந்து ரொம்ப குறையும். இந்த பயிரை வெடித்து இழுக்கிறப்போ ரொம்ப இலகுவாக வந்து நமக்கு கையோடு வந்து செடி வந்துடும். ஸோ இந்த நோயும் ஒரு முக்கியமான நோய். அதே மாதிரி அந்த ஸ்மட்டுன்ட்டு சொல்லக்கூடிய கருகள், தானியத்தில் வரக்கூடிய கருகள் நோய் எப்படி இருக்குன்னா, குறிப்பாக வந்து மணிகள் வந்து முத்தின அப்புறம் தான் இதனுடைய பாதிப்பு இருக்கும். சாதாரண மணிகளை விட இந்த நோய் பாதிப்புக்குள்ளான மணிகள் வந்து அளவில் கொஞ்சம் பெருசாகவும் வீங்கி இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த நோயுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு பசுமையான நிறத்தில், நல்ல பச்சை நிறத்தில் வந்து மேலே வந்து பூஞ்சான வளர்ச்சி இருக்கும். பாதிப்பு அதிகமாகும் போது இதனுடைய நிறம் வந்து கருமை நிறமாக மாறிடும். அதனால் பூசணம் வந்து ஒரு சின்ன காற்றடித்தாலும் ஒரு மணிகள்லேருந்து கதிரிலிருந்து மற்ற கதிர்களுக்கு மாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது இந்த பாதிப்புகளெல்லாம் எப்படி நம்ம ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை உழவு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரை வைகாசி மாதத்தில் நம்ம வந்து உழவு செய்கிறது மூலமாக எதை கொண்டு அப்படின்னா, 5 கலப்பையோ உளி கலப்பையோ சட்டி கலப்பையோ கொண்டு நம்ம உழவு செய்யும்போது இந்த பூச்சிகளுடைய இல்லாட்டி கூண்டு புழுக்களுடைய பகுதிகளை நேரடியாக நம்ம சூரிய ஒளியில் கொண்டு வந்து அழிக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து வந்து புல்வகை பயிர்களான, அதாவது சிறுதானிய பயிர்களை வந்து சாகுபடி செய்யாமல் மற்ற பயிர்களான பயிர் வகை பயிர்களை வந்து நம்ம பயிர் சுழற்சி முறைகளை வந்துட்டு கடைபிடிக்கிறப்போ இதனுடைய பாதிப்பை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி ரகங்களை பொறுத்த வரைக்கும் மேம்படுத்தப்பட்ட புதிய புதிய ரகங்கள் வந்து நமக்கு சிறுதானிய மகத்துவ மையங்கள்லையோ இல்லாடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையோ வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ரகங்களை தேர்வு செஞ்சு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களாக வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ இந்த பூச்சி நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். அதே போல் அங்கக உரங்களான குறிப்பாக மக்கிய எரு, மண்புழு உரம், இந்த மாதிரியான உரங்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்தணும். ரசாயன மருந்துகளில் வந்து யூரியாவுடைய பயன்பாடை வந்து ரொம்ப குறைவான அளவில் இருந்தாலே போதும். அதிக அளவு தலைச்சத்து வந்து கொடுக்குறப்போ பயிர் வந்து கருகருன்ட்டு இருக்கும். ஆனால் நமக்கு பூச்சிகளுடைய பாதிப்பு, நோய்களுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தலைச்சத்து உரங்களை குறைவான அளவில் வந்து நம்ம பயன்படுத்தணும். வரப்புகளில் இருக்கக்கூடிய களைகள், புல் செடிகள் இதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம வரப்புகளை வந்து மேலாண்மை செய்கிறப்போ பூச்சிகளுடைய பாதிப்பு குறையும். அதே மாதிரி கடைசி உழவின் போது வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 கிலோன்ற அளவில் வந்து நம்ம அடியிலே கொடுக்குறப்போ பூச்சி நோய்களை வந்து நல்ல முறையில் கட்டுப்படுத்தும். நம்ம தேர்வு செஞ்ச விதைகளை வந்து நிச்சயமாக விதைநீர்த்தி செய்யணும். விதைநீர்த்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அதுக்கு வந்து ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம்ன்ற அளவுலையோ, இல்லை சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸோ, இல்லை பேசிலஸ் சப்டிலிஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவை 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்து நம்ம பயன்படுத்தினா போதும். இது இல்லாமல் ரசாயன முறையில் வந்து நான் விதைநீர்த்தி செய்யணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய விவசாயிகளுக்கு கார்பன் டெசிம்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம்ன்ற அளவில் விதைநீர்த்தி செஞ்சும் விதைக்கலாம். குறிப்பாக உயிர் உரங்களையும் எதிர் உயிர் பூஞ்சான கொல்லிகளையும் வந்து நம்ம சேர்ந்து பயன்படுத்தக்கூடாது. முதல்ல இந்த உயிர் எதிர் பூஞ்சான கொல்லிகளான ட்ரைகோடர்மா, பேசில்லஸ், சூடோமோனாஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாளுக்கு முன்னாடியே விதைநீர்த்தி செஞ்சுட்டு அடுத்த நாள் நம்ம விதைப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உயிர் உரங்களோட விதைநீர்த்தி செஞ்சாலே போதுமானது. ஸோ முதல்ல இந்த எதிர் உயிர் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்திட்டு அடுத்ததாக தான் நம்ம வந்து உயிர் உரங்களோட வந்து விதைநீர்த்தி செய்யணும். அதனால் அதை வந்து விவசாயிகள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக நோய் தாக்கிய பகுதிகளை வந்து நம்ம சேகரித்து அப்புறப்படுத்தி அழிக்கணும். ஏன்னா அதுதான் வந்து முதன்மையான தொற்று. அதிலிருந்து தான் மற்ற பகுதிகளுக்கு பாதிப்பு பரவுன்றதுனால அந்த பகுதிகளை வந்து தேர்வு செஞ்சு கண்டுபிடிச்சி எடுத்து நம்ம அப்புறப்படுத்தி அழிக்கணும். அதே மாதிரி இந்த பூச்சிகளை வந்து குறிப்பாக அந்த தண்டு துளைப்பான் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து கிடைக்கும். அந்த இனக்கவர்ச்சி பொறிகளை நம்ம வாங்கி ஒரு ஏக்கருக்கு 10ன்ற எண்ணிக்கையில் வைத்து பூச்சிகளுடைய நடமாட்டத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் பூச்சிகளுடைய வளர்ச்சியையும் வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு 1ன்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறியை அமைச்சு தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கிறது மூலமாகவும்
நம்ம பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி ஒட்டுண்ணி வெளியிடலாம். ஒட்டுண்ணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்டு துளைப்பான், அடுத்தது இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்காக ட்ரைக்கோகிராமா ஜப்பானிக்கம், ட்ரைக்கோகிராமா கைலோனிஸ்ன்ட்டு ஒட்டுண்ணிகள் இருக்குது. இந்த ஒட்டுண்ணிகளை நடவு செய்த 15 நாட்களுக்கு பிறகு ஒரு வார இடைவெளியில் ஒரு 5லிருந்து 6 முறை ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40,000 முட்டை தொகுதிகளை வந்துட்டு நம்ம வெளியிடுறது மூலமாக பூச்சிகளை வந்து நல்ல முறையில் கட்டுப்படுத்தலாம். இதையும் தாண்டி நம்ம புழு சார்ந்த பிரச்சனைகளுக்கு உயிர் பூச்சிக்கொல்லிகளான பிடி, பேசில்லஸ் துரிஞ்சன்சின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பிடி 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 5 மில்லின்ற அளவில் வந்து நம்ம தெளிப்பு செஞ்சோன்னா இந்த புழு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இதற்கு அடுத்த நிலையில் வந்து நீங்கள் வேப்பங்கொட்டை கரைசலை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு 100 லிட்டர் தண்ணியில் 5 கிலோ வேப்பங்கொட்டையை எடுத்து அதை நல்லா தூளாக இடித்து வேட்டிலையோ இல்லாட்டி காடா துணியில் அந்த 100 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு அடுத்த நாள் அதை வந்து நல்லா பிழிஞ்சு அதோட ஒரு 250 கிராம் காதி சோப்பை வந்து பால் மாதிரி வந்து நல்லா கரைச்சி அதோடு சேர்த்து ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணியும் தெளிப்பு செய்கிறப்போ சாறு உறிஞ்சும் பூச்சிகள், நோய்கள் இது எல்லாமே வந்துட்டு நல்ல முறையில் கட்டுப்படுத்தலாம். இது இல்லாமல் நம்ம தாவர பூச்சி விரட்டிகள், குறிப்பாக கருவேல மரத்துடைய இலைகள் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 100 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு இலையை ஊற வைக்கணும். நீங்கள் 100 லிட்டர் தண்ணியில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா 10 கிலோ அளவுக்கு வந்து இந்த கருவேல மரத்துடைய இலையை வந்து ஊற வச்சு அந்த கரைசலை எடுத்து அடிக்கலாம். அதே மாதிரி காட்டாமணக்குடைய இலையையும் 100 லிட்டர் தண்ணியில் 10 கிலோன்ற அளவில் வந்துட்டு இலையை ஊற வச்சு ஒரு வாரம் இல்லாட்டி 10 நாட்களுக்கு பிறகு அந்த கரைசலை எடுத்து அடிக்கிறப்போ பூச்சிகளை வந்து குறைக்கலாம். இதற்கடுத்து நம்ம தெளிப்பு செய்யணும் அப்படின்னா வேப்ப எண்ணெய் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செஞ்சோம்னா கண்டிப்பாக பூச்சிகளை வந்து நம்ம குறைச்சிடலாம். அதே மாதிரி மண் மூலமாக வரக்கூடிய நோய்களான அந்த வாடல் நோய், வேரல்கள் நோய் இதுக்கெல்லாம் ட்ரைகோடர்மா விரிடி அதோட சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ரெண்டுமே 1 கிலோன்ற அளவில் ஒரு ஏக்கருக்கு 50 கிலோன்ற அளவில் வந்து நம்ம மக்கின எருவை எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் காலம் கழித்து கொஞ்சம் மண்ணில் ஈரம் இருக்கக்கூடிய சமயத்தில் விசிறி விட்டால் நல்ல முறையில் மண் மூலமாக வரக்கூடிய நோய்களை வந்துட்டு கட்டுப்படுத்தும். இதற்கடுத்தும் நம்ம ரசாயன மருந்துகள் தெளிப்பு அவசியம், அதாவது பொருளாதார சேத நிலையை கடந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரசாயன மருந்துகள் போகலாம். ஸோ இதில் வந்து அசுவினி பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக இமிடாக்ளோப்ரின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து ஒரு ஏக்கருக்கு 80 மில்லின்ற அளவில் வந்து தெளிப்பு செய்யலாம். அதே மாதிரி இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த கார்டாப் ஹைட்ரோக்ளோரைன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து ஒரு ஏக்கருக்கு நல்ல வளர்ந்த பயிருக்கு 400 கிராம்ன்ற அளவுலையும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய இளம் பயிர்களுக்கு வந்து 250 கிராம் ஒரு ஏக்கருக்குன்ற அளவிலும் தெளிப்பு செய்யலாம். கதிர்நாவாய் பூச்சி பொதுவாகவே கடைசி கட்டத்தில் வர்றதுனால ரசாயன மருந்துகள் பயன்படுத்தாமல் வேம்பு சார்ந்த பொருட்களை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி நோய்களை பொறுத்த வரைக்கும் குலை நோயை கட்டுப்படுத்த ட்ரைசைக்ளாசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்து ஒரு ஏக்கருக்கு 150 கிராம்ன்ற அளவில் பயன்படுத்தினா போதுமானது. தூறல்கள் வாடல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு காப்பராக்சி குளோரைன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம்ன்ற அளவில் வந்து கரைச்சி நோய் தாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பயிருக்கு மட்டும் ஊற்றினோன்னா போதும். ஸ்ப்ரே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றினோன்னாலும் நோயை கட்டுப்படுத்தும். இந்த ஸ்மட்டுன்ட்டு சொல்லக்கூடிய கருகல் நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சானத்தை கட்டுப்படுத்த எக்ஸகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லின்ற அளவில் தெளிப்பு செஞ்சாலும் நல்ல பலனை கொடுக்கும். இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ப்ரொபிகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்குன்ற அளவில் தெளிப்பு செஞ்சோன்னா நல்ல முறையில் கட்டுப்படுத்தலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசின இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறது மூலமாக சிறுதானியங்களுடைய உற்பத்தியையும் அதிகரிக்கலாம், பூச்சி நோய்களுடைய பாதிப்பையும் குறைச்சி கூடுதலாக மகசூல் பெறலாம் அப்படின்றத வந்து பயன்படுத்தி விவசாயிகள் கையாளுறப்போ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக மேம்படலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். சிறுதானிய பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் ப. நாராயணன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல எடுத்து சொல்லிட்டாங்க. அப்படிதானே? ஆமாம் செல்வி, சிறுதானிய பயிர்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படலாம், என்னென்ன பூச்சிகள் தாக்கலாம் அப்படிங்கிறத அதோட அறிகுறிகளோட தெளிவாக எடுத்து சொன்னாங்களே. குறிப்பாக இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற முறைகளையும் நல்லாவே புரிய வச்சுட்டாங்க.
நோய் எதிர்ப்பு ரகங்களை பயன்படுத்துறதோட அவசியமும் உர நிர்வாகம் பற்றியும் அருமையாக சொன்னாங்க. விவரங்களை நான் குறிப்பும் எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல நாம இன்னைக்கும் நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட இப்படி குறிப்பெடுத்துக்கிறதால தேவைப்படும் போது சரியா பார்த்து பயன்படுத்திக்கவும் முடியுது. நீ சொல்றதும் சரிதான். சரி சரி, எங்க அத்தை என்ன தேடுறதுக்குள்ள நான் கிளம்புறேன். அதுக்குள்ள கிளம்புனா எப்படி வள்ளி? நீ செய்யறதா சொன்ன வேலையெல்லாம் யார் செய்வா? ஆ, அதான் பூவெல்லாம் பறிச்சு அதை கூடையில வச்சிருக்கீங்களே, நான் தான் பார்த்துட்டேனே. பூவெல்லாம் பறிச்சாச்சு வள்ளி. ஆனா அந்த பூவையெல்லாம் தொடுக்கிற வேலை இருக்கு புள்ள. அதை முடிச்சுப்புட்டு தான் நீ போகணும். அட உட்காரு வள்ளி, நீ தான் வேகமா பூ தொடுப்பியே, பிறகு என்ன? செல்விக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா என்ன? ஆனாலும் பூ தொடுக்கிறது எனக்கு பிடிச்ச வேலை தான். நான் முடிச்சு கொடுத்துட்டே போறேன். விரட்டி அடிக்க வேணும் எல சுருட்டு புழுவனியும். விரட்டி அடிக்க வேணும் எல சுருட்டு புழுவனியும். விளக்கு பொறி வைக்கணும் புழுவ விலக்கி அழிக்க வேணும். விளக்கு பொறி வைக்கணும் புழுவ விலக்கி அழிக்க வேணும். விரட்டி அடிக்க வேணும் எல சுருட்டு புழுவனியும். விரட்டி அடிக்க வேணும் எல சுருட்டு புழுவனியும். வெள்ளை நிற முட்டைகளை கொள்ளை கொள்ளையாக இலை மேல இட்டு வைக்கும். வெள்ளை நிற முட்டைகளை கொள்ளை கொள்ளையாக இலை மேல இட்டு வைக்கும். அந்த பூச்சி இலை மேல இட்டு வைக்கும். பின்ன சில நாளில் பச்சை புழுவாகி இலைய சுருட்டி வாழும். பின்ன சில நாளில் பச்சை புழுவாகி இலைய சுருட்டி வாழும். நெற்பயிரின் இலைய சுருட்டி வாழும். விரட்டி அடிக்க வேணும் எலை சுருட்டு புழுவனியும். விளக்கு பொறி வைக்கணும் புழுவ விலக்கி அழிக்க வேணும். விரட்டி அடிக்க வேணும் எலை சுருட்டு புழுவனியும். மிச்சம் மீதி எல்லாமே பச்சையத்தை சுரண்டி இச்சையோடு வாழ்வதனால். மிச்சம் மீதி எல்லாமே பச்சையத்தை சுரண்டி இச்சையோடு வாழ்வதனால். புழுவும் இச்சையோடு வாழ்வதனால். நித்த நித்தம் பயிரும் சித்த சித்த காஞ்சி மொத்தமாக கருகிவிடும். நித்த நித்தம் பயிரும் சித்த சித்த காஞ்சி மொத்தமாக கருகிவிடும். எணஞ்சி மொத்தமாக கருகிவிடும். விரட்டி அடிக்க வேணும் எலை சுருட்டு புழுவனியும். விரட்டி அடிக்க வேணும் எலை சுருட்டு புழுவனியும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். காட்டுப்பன்றியின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் முறைகள். வேளாண் பயிர்களில் நோய், பூச்சிகள் மற்றும் களைகளால் அதிக இழப்பீடு ஏற்படுவது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். இவற்றை தகுந்த வழிகளை கடைபிடித்து கட்டுப்படுத்தினால் இழப்பினை குறைத்து அதிக வருவாய் ஈட்டலாம். ஆனால் யானைகள், காட்டுப்பன்றிகள், குரங்குகள், மான்கள் மற்றும் பறவைகளால் ஏற்படும் இழப்பு சமீப காலங்களில் மிக பெரும் சவாலாக கருதப்படுகிறது. நோய்கள், பூச்சிகள் போல் இல்லாமல் வன விலங்குகளை கட்டுப்படுத்த முறையான நெறிமுறைகள் வரையறுக்கப்படாத சூழல் நிலவுகிறது. அதே சமயம் இந்த வன விலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்த விலங்குகளில் முக்கியமானதும் அதிக அளவில் இழப்பை ஏற்படுத்துவதும் காட்டுப்பன்றிகள் ஆகும். இந்திய காட்டுப்பன்றி என்பது காட்டுப்பன்றியின் ஒரு இனமாகும்.
இது இந்தியா, நேபாளம், பர்மா, மேற்கு தாய்லாந்து மற்றும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டது. இந்த பன்றி நடுத்தர அளவு உடலுடன் பாலூட்டி இனத்தைச் சேர்ந்ததாகும். மற்ற வனவிலங்குகளைப் போலல்லாமல் வனப்பகுதி மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கும். விவசாய நிலங்களில் இதன் தாக்கம் அதிக அளவில் இருக்கும். காட்டுப்பன்றி பொதுவாக நாற்று முதல் முதிர்ந்த பயிர் வரை அனைத்து பருவத்திலும் சேதத்தை ஏற்படுத்தும். தானியங்கள், கிழங்குகள், பயறுகள், மரங்கள் என அனைத்து வகை பயிர்களிலும் சேதத்தை விளைவிக்கும். அது மட்டுமன்றி பெரிய அளவில் குழிகளை தோண்டி வளமில்லா மண்ணை மேற்புறத்திற்கு கொண்டு வந்து மண்ணின் வளம் குறைவதற்கும் காரணமாகின்றது. மேலை நாடுகளில் இந்த காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த கூண்டு முறையில் பொறி வைத்து பிடிப்பார்கள். அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் படி அதற்கென வேட்டையாடும் குழுக்கள் மூலம் இரவில் வேட்டையாடப்படுகின்றது. நமது நாட்டில் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி வனவிலங்குகளை வேட்டையாடுவது சட்டப்படி குற்றமாகும். வேலி அமைத்தல், கூண்டு வைத்து பிடித்தல், அச்சமூட்டுதல் ஆகியவற்றின் மூலம் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த இயலும். ஆனால் அந்தந்த பகுதிகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே இவற்றை மேற்கொள்ள வேண்டும். புதிதாக பிறந்த பன்றிக்குட்டிகள் 6 முதல் 8 மாதங்களில் இனப்பெருக்க பருவத்தை அடைகின்றது. பன்றியின் சினை பருவ காலம் 114 நாட்கள் என்பதால் இந்த ஆண்டு பிறந்த பன்றிக்குட்டிகள் அடுத்த ஆண்டு குட்டிகள் ஈன தயாராகின்றன. ஒரு முறையில் 6 முதல் 8 குட்டிகள் ஈனும். இதனால் விவசாயிகள் எவ்வளவு முயற்சித்தாலும் இதன் எண்ணிக்கையை குறைப்பது என்பது சாத்தியமற்றது. இவ்வாறு இவை பல்கி பெருகுவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கின்றனர். இதை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறையில் விரட்டுவது சிறந்ததாகும். காவலுக்கு ஆள் வைத்து தினமும் இதை விரட்டுவது உற்பத்தி செலவினத்தை அதிகரிப்பதோடு நடைமுறையில் எளிதான காரியம் அல்ல. அதனால் இந்த பன்றிகளின் குணாதிசயம் அறிந்து அவற்றை நிலத்தில் அண்டவிடாமல் பார்த்துக்கொள்வதே சிறந்த வழியாகும். காட்டுப்பன்றிகள் சற்று மந்தமான காது கேட்கும் திறனுடனும் சிறுத்த கண்கள் இருப்பதால் பார்வை விசாலமில்லாமலும் தெளிவில்லாமலும் இருக்கும். ஆனால் மிகுந்த மோப்ப சக்தியை கொண்டிருக்கும். ஆபத்து வரும்பொழுது கூட்டமாக வந்த வழியில் திரும்பி ஓடும் அறிவை கொண்டுள்ளது. இதன் குணாதிசயங்களை பயன்படுத்தி காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தும் முறைகளை உருவாக்க வேண்டும். தீப்பந்தம் வைத்தல், இரும்பு வலை கட்டுதல், வேட்டை நாய் வளர்ப்பு, மனித ஆடைகள் அல்லது மீன் வலை கொண்டு வேலி அமைத்தல் போன்றவை நிலையான தீர்வு முறைகள் ஆகும். மாட்டின் சாணம், கோமியம் மற்றும் வேப்ப இலை கரைசல் கலந்து தெளித்தல், மிளகாய் பொடி, மூக்குப்பொடி அல்லது மிளகு பொடியை கரைத்து தெளித்தல், 60ஆம் பச்சை செடிகளை வரப்பில் வளர்த்தல் அல்லது கள்ளிச் செடிகளை வேலி பயிராக வளர்த்தல் போன்ற முறைகள் உயிர் முறைகளாக எண்ணப்படுகின்றது. மேலும் எருக்கு, நொச்சி, ஆனை விரட்டி, ஆமணுக்கு, ஊமத்தை, அரளி, நாகாமோரிச் மிளகாய் கரைசல் ஆகியவற்றை கொண்டும் காட்டுப்பன்றிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். கள ஆய்வுகளின்படி இந்த முறைகளினால் முற்றிலுமாக பன்றிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொரு முறைகளிலும் கட்டுப்படுத்தும் திறன் மாறுபடும். பன்றிகள் வயலில் நுழைந்தவுடன் தீப்பந்தம் கொண்டு விரட்டும் முறை சில கிராமங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் அதிக ஆபத்து உள்ளது. சில சமயம் விவசாயிகள் அல்லது அறுவடையில் உள்ள பயிர்கள் நெருப்பினால் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. பட்டாசுகள் கொண்டு ஒலி எழுப்புதல், மேளம், ஊதுகுழல் கொண்டு ஒலி எழுப்பும் முறைகளும் சில இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. எனினும் இரவு நேரத்தில் இந்த முறைகளை கடைபிடிப்பது சிரமமாக உள்ளது. கம்பி வேலிகள் அமைப்பதன் மூலம் நிரந்தரமாக பன்றிகளின் தாக்குதல் மற்றும் ஊடுருவலை தவிர்க்கலாம். முள் கம்பி வேலிகளினால் இன்னும் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இது அதிக செலவு பிடிக்கும் முறை என்றாலும் நிரந்தர தீர்வாக உள்ளது. அனைத்து விவசாயிகளுக்கும் இது சாத்தியமான முறை இல்லை. வேலிகளில் பழைய புடவை மற்றும் உடுப்புகளை கட்டி வைத்தால் மனிதர்கள் நடமாட்டமாக பன்றிகள் கருதி அதன் வரத்து 30% வரை குறையும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் தலைமுடியை வேலிகளில் பொடியாக்கி தெளிப்பதன் மூலமும் பன்றிகளின் வருகையை தவிர்க்கலாம். உயிர் வேலிகளில் முட்கள் நிறைந்த செடிகளை, அதாவது சப்பாத்தி கள்ளி, இலந்தை, நீலக்கற்றாழை போன்ற செடிகளை விதைப்பதன் மூலம் பன்றிகளை பயிர் நிலங்களுக்கு உள்ளே வரவிடாமல் தடுக்கலாம். இந்த முறையினால் காட்டுப்பன்றிகள் உள்ளே நுழைவதை 60% வரை தவிர்க்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மிளகாய் பொடி கரைசல், வேப்ப இலை கரைசல், கோமியம் மற்றும் வேப்ப இலை கரைசல் கொண்டும் பன்றிகளை விரட்டலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 100 முதல் 200 கிராம் அளவில் மிளகாய் தூளை கரைத்து வாரம் ஒரு முறை தெளிக்க வேண்டும். இந்த முறையினால் 65 முதல் 70% வரை பன்றிகளின் தாக்குதலை தவிர்க்கலாம். வேப்ப இலையை 2 நாட்களுக்கு தண்ணீரில் ஊற வைத்து வேலிகளில் தெளிப்பதன் மூலமும் பன்றிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மாட்டின் கோமியம் 2 பங்கு, வேப்ப இலை கரைசல் 1 பங்கு என கலந்து நிலத்தில் தெளிப்பதன் மூலம் 50% வரை பன்றிகளின் தாக்குதலை தவிர்க்கலாம். செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக பன்றிகளின் வரவை கண்டறிந்து அதை விரட்டும் முறைகளை உருவாக்கும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன.
பன்றிகள் வேலியை நெருங்கும் போது அதை கண்டறிந்து ஒலி எழுப்புதல், தேவையான கரைசல்களை தெளித்தல் என அதன் மூலம் விரட்டும் கருவிகள் இன்னும் ஆராய்ச்சி நிலையிலேயே உள்ளன. இந்த கருவிகள் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது ஒருங்கிணைந்த முறையில் காட்டுப் பன்றிகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், வழிந்தோடும் நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை, இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை, புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை. மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்க வெட்டி வேர் தடுப்பு. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.